உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அய்யனார் துணையை பொறுத்த வரைக்கும் சேரண்ணை வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்து அவங்கள எந்த அளவுக்கு கவனிக்கிறோமோ அதை பொறுப்பாக பண்ணுற அந்த குணம் வந்து உங்கள் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு சின்னதாக லைக்கை மட்டும் கொடுங்க. ஸோ இப்போ கதைக்குள்ளே வரலாம். கதைப்படி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சேரண்ணா ஓரளவு ஒளரி ஆகுது, நீ சோழன் கூட தான் வாழணும்ப்பா, சேர்ந்து வாழுப்பா அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ராகவ் வந்தப்போ அவங்க வந்துட்டு இவர் என்னோட கசின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இது அவர் வந்து சோழன் மண்டைக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கு. என்னை பார்த்து ஏன் அப்படி சொன்னா அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருக்காரு. ஸோ பாத்ரூம் கட்டிகிட்டு இருக்கிறதுனால அந்த வேலையை பார்த்துட்டு பல்லவனாக இருக்கட்டும், அப்புறம் சேரண்ணா எல்லாருமே அங்கே இருந்துட்டு இதை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது பல்லவன் கேட்குறாரு, ஆனால் இன்னும் எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டோன்னே, டைல்ஸ் ஒட்டி பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துட்டா முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா இவர் யோசிச்சுட்டே இருந்தவர் விறுவிறு நாங்கள் வந்துடுறாரு. அண்ணா ஒரு நிமிஷம் இங்கே வானே அப்படின்னு கூப்பிடுறாரு. என்னடா நீங்கள் வானே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன தானே நீ நினச்சிட்டு இருக்க உன் மனசில், என்னடா நான் என்னடா பண்ணேன் அப்படின்னோடனே, அவள் என்னடா சொன்னான் உன்ட்ட, அவங்கள்ட்ட அந்த அவன் பேர் என்ன ராகவா, அவன் ஆளும் மண்டையும், அவன்கிட்ட என்னென்ன சொன்னான், நீ வந்து அண்ணனா, பாண்டியன் வந்து அண்ணன் இல்லைனா தம்பியா, பல்லவனும் தம்பியா, இப்படியே சொல்லிவிட்டு சோழனை வந்துட்டு கசின்னு சொல்லிட்டா. அப்போ நான் என்னென்ன அண்ணன் தம்பிங்கிற மாதிரி சொல்லிட்டா. அப்போ நான் அண்ணன் அவருக்கு அவளுக்கு இல்லை தம்பியானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் படப்படன்னு பேசுகிறாரு. சரி, அவர் என்ன சொல்கிறான், பல்லவன் டக்குன்னு வந்துட்டு, அண்ணே அத்தை பையன் முறை பையன் அவங்களையும் கசின்னு தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அவள் அப்படிலாம் மனசில் நினச்சி பேசியிருக்க மாட்டாடா, நீ எப்படியாவது தயவு செஞ்சு என்னை அண்ணனை கூப்பிடாத, நீ முதல்ல சொல்லு அப்படின்னு. நான் எப்படா போய் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ சொல்லியே ஆகிற, ஒன்னால தான் அவள் வந்துட்டு என்னை வந்து புருஷங்கிற மாதிரியே பார்க்க மாட்டேங்கிறா, நீ தயவு செஞ்சு இன்றைக்கி எப்படியாவது சொல்லிடு அப்படின்னு சொன்னோன்னே, சரி எப்படியாவது சொல்லிருனேன், அது மூலமாவது அவங்க சேர்றாங்களான்னு பார்க்கலாம், ஏதாவது ஒரு ஹோப் கிடைக்கும் அண்ணனுக்கு பாவனை அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனு சொல்லவும், சரிடா இன்றைக்கி நான் எப்படியாவது சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே நிலா வீட்டுக்கு வராங்க. வரும்போதே கொஞ்சம் லேட்டாக வராங்க. என்னப்பா லேட் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்ணே பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் ஏசி பஸ் வந்துச்சே 15 மினிட்ஸ் கழிச்சு, அதில் நான் ஜாலியாக வந்தேனே அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா தண்ணி ஏதாவது குடிக்கிறியா அப்படின்னு, வேணாண்ணே காலையில் நீங்கள் கொடுத்த தண்ணியே இன்னும் அதில் பாதி இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. இவர் அங்கேருந்து அண்ணே சொல்லுண்ணே அப்படின்ட்டு கை காட்டிகிட்டே இருக்கிறாரு. இவர் என்ன பண்ணிடுறாரு, டக்குன்னு அதை பற்றி பேசாமல், என்னப்பா நான் உனக்கு கொடுத்ததே 1 லிட்டர் தண்ணி, அதை கூட ஃபுல்லாக குடிக்க மாட்டியா, இப்படி பண்ணிகிட்டு இருக்க, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் அது மாதிரி குடிக்கணும்ப்பா, நீ இப்படி பண்ணுறியப்பா, சாப்பாடாவது ஒழுங்காக சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு. ஐயோ இதோட பாசம் மலர் அந்த கதை ஆரம்பிச்சிருச்சே, என்னை போட்டு படுத்துதே, சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது, இருடா சொல்கிறேன் அப்படின்னு இப்படி கையை காட்டுறாரு. உடனே உங்களுக்கு கால் வந்துடுது, அவங்க போயிடுறாங்க. அண்ணே நான் உன்னை என்ன பேச சொன்னேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருடா நான் எப்படியாவது சொல்லிடுறேன், பிறவா சொல்கிறது அப்படின்னு திரும்ப கேட்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ சொல்லியே ஆகுற அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நிலா வந்துட்டு அந்த ஆஃபீஸ் காலை முடிச்சுட்டு வராங்க. வந்தோடனே இவர் என்ன பண்ணிடுறாரு, நிலா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா அப்படின்னோடனே, சொல்லுங்கண்ணே அப்படின்னோடனே, நீ இது நான் உனக்கு இல்லை அப்படின்னு மழுப்புறாரு சொல்ல முடியாமல். சொல்லுண்ணே அப்படின்னு அவர் மிரட்டுறாரு. உடனே ஒரு டக்குன்னு, நீ என்ன அண்ணன்லாம் இனிமேல் கூப்பிடாதப்பா, நான் என்ன உனக்கு அண்ணனா, நான் என்ன உன் கூட பிறந்தேன் அப்படிங்கிற மாதிரி படப்படன்னு சொல்லிடுறாரு. நிலா உடனே பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏண்ணே எதுக்குண்ணே அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டானேண்ணே, தப்பு ஏதாவது பண்ணியிருந்தேன், சாரிண்ணே மன்னிச்சிருங்கண்ணே, இது மாதிரிலாம் சொல்லாதீங்கண்ணே அப்படின்லாம் சொல்லிட்டு, ஆமாம் நான் என்ன உன் கூட பிறந்தேன், உன் அண்ணன்லாம் திருவண்ணாமலையில் இருக்கிறாங்க, நீ ஏன் என்ன வந்து இப்படி அண்ணன் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்கிறார். திரும்பவும் அவங்க ரொம்பவும் அழுதுட்டு, அண்ணன் நான் இந்த வீட்டில் இப்போ 4 மாதமாக இங்கே இருக்கேன்லண்ணே, இப்போ இங்கே இருக்கிறதுமே வந்துட்டு என் அண்ணனா அப்பாவா எல்லா உறவாகவும் உங்களை தானே நினச்சிட்ருக்கேன், நீங்கள் இருக்கனால தானே நான் இங்கே தைரியமாக இருக்கேன், என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க, நான் உங்களை கூப்பிடக்கூடாதா அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க. அழுதோடனே இவருக்கு கண் கலங்க ஆரம்பிச்சிருது. உடனே அப்படியே பிளேட்டை மாற்றிடுறாரு. இல்லைப்பா அழுகாதப்பா, என்னப்பா நீலா இப்படி அழுகுற, நீ அழுதினா எனக்கும் அழுக வருதுப்பா, அழுகாதப்பா, நீங்கள் ஏன்னே அப்படி சொன்னீங்க, நான் உங்களை இனிமேல் அண்ணனுக்கு கூப்பிடக்கூடாதா அப்படின்னு திரும்பவும் கேட்குறாங்க. இல்லைப்பா நீ எனக்கு தங்கச்சி தான், நீ என்னை அண்ணனே கூப்பிடு, நான் உன் பொண்ணுக்கு வந்துட்டு நான் தான் தாய்மாமன், என் காது குத்தணுன்னா என் மடியில் தான் வச்சு பண்ணுவேன், உன் பொண்ணு வயசுக்கு வந்தால் நான் தான் சீர் கொண்டு வருவேன், அப்புறம் பொண்ணு கல்யாணம் நடந்தாலும் நான் தான்ப்பா முன்னாடி இருந்து நடத்துவேன், நீ அதெல்லாம் எது பண்ணாதப்பா, இதோ பல்லவன் உனக்கு தம்பி தான், பாண்டியன் வந்து உனக்கு அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முறைக்கிறாரு. உடனே அப்படி நிப்பாட்டிடுறாரு. போங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் என்ன நீங்கள் பயமுறுத்திட்டீங்களே, அண்ணி உங்களை ப்ராங்க் பண்ணார் அண்ணன் அப்படின்னு சொன்னேன். அதான்ப்பா பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே, போங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து சோழனுக்கு ரொம்பவும் கஷ்டமாயிருது. நம்ம என்ன பண்ண சொன்னால் என்ன பண்ணி வச்சிருக்கு பாருன்னு டென்ஷனாக நிற்கும்போது வெளியில் வராரு. நான் உன்ட்ட என்னென்ன சொன்னேன், நீ என்னென்ன பண்ணி வச்சிருக்க, நீ வந்து அவளுக்கு அண்ணன் என்ன நீ எல்லாம் சீரெல்லாம் பண்ணுவியா அவள் குழந்தைக்கு, ஏன் அப்படியே அவளுக்கு பார்த்து ஒரு
மாப்பிள்ளையும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுறேன் அப்படிலாம் வந்து அவர் பேசுகிறாரு. எப்படிடா நான் பேசுகிறது, சரி நான் வேணா இப்படி சொல்லட்டுமா, அவளை வந்து என்னை தங்கச்சின்னு சொல்ல முடியாது, நீ வேணா என் தம்பியே இல்லைன்னு சொல்லிடுறேன் அப்படின்னோடனே, ஆமாம்மாண்ணே அது கரெக்டு தான், அப்படியே சொல்லிடுறேன், அப்போ தான் தம்பியே இல்லைன்னு சொல்லி அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி பாண்டியனும் கிண்டலாக சொல்கிறாரு. ஏய் சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா நான் எப்படி பேசுகிறேன்னு மட்டும் பாரு, என்ன பேசிடுவியானே சொல்லிடுவியானே என்னன்னு சொல்லுவார். நான் பார்த்துக்கிறேன்டா நான் பார்த்துக்கிறேன், ஆஹா நீ சொல்லு, ஏதாவது சொல்லி நீ சொதப்பி விட்டுருவ, நீ சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே உள்ளார போயிட்டு நான் எப்படி பேசுகிறேன்னு மட்டும் பாடுறா, நீ வந்துட்டு முறப்பையன்னு சொல்லிட்டா உனக்கு முறையாயிரும்ல, அப்படி பார்த்துக்கிறேன்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அப்புறம் பார்த்தா நிலாவை கூப்பிடுறாரு. நிலா ஒரு நிமிஷம் இங்கே வாமா அப்படின்னோடனே, அந்த வரேனே அப்படின்னோடனே வராங்க. வந்தோடனே திரும்பவும் சொதப்ப ஆரம்பிச்சிடுறாரு. மா நீ என் மேலே மரியாதை வச்சுருக்கிறது உண்மை தானே? ஆமாண்ணே, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பல்ல? கேட்பண்ணே அப்படின்றாங்க. நீ இனிமேல் சோழன் கூட வாழ்ந்து சேர்ந்து வாழணுமா, அதாம்மா என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி பட்டுன்னு சொல்லிடுறாரு. ஸோ நிலா வந்து திருன்னு முழிக்கிறாங்க. பின்னாடி இருந்துட்டு சோழனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்பாடா அண்ணன் எப்படியோ ஒரு வழியாக சொல்லிருச்சு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக சிரிச்சுட்டு குதிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வெளியிலேருந்து கேட்டுட்ருக்கா. அவங்க அப்பா என்ன நினைக்கிறாரு, ஆமாம் இவெல்லாம் ஒரு ஆம்பளை, நான்லாம் எப்படி இது இருந்தேன், ஒரு பொண்டாட்டி இல்லாமல் இன்னொரு பொண்டாட்டி கட்டி சூப்பராக வாழ்ந்தேன், இவனுக்கு அதெல்லாம் தெரியவே மாட்டேங்குது, எப்படி பொண்ணுங்களை கவர் பண்ணணுன்னே தெரியலை, அண்ணங்கிட்ட சொல்லி இப்போ தான் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான் பொண்டாட்டி கூட வாழ்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. ஸோ இதையும் சோழன் சைடில் இப்படி திரும்பி பார்த்துக்கிறாரு. அடுத்ததாக இப்போ நிலாக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பாக இது வந்து அண்ணனா பேசியிருக்க மாட்டார், சோழன் தான் ஏதோ சொல்லி இப்படி பேச சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்குறாங்க. நான்லாம் எதுவும் இப்போ சொல்லலைங்க, எனக்குலாம் எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவர் காட்டுறாரு. ஸோ இனிமேல் வந்துட்டு நிலா வந்துட்டு என் அண்ணனோட பேச்சை கேட்டு சோழன் கூட சேர்ந்து வாழ போகிறாங்களா என்ன அப்படிங்கிறத அடுத்து வரப்போட அந்த எபிசோட்ஸில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.